யாழ்ப்பாணத்தை மிஸ் பண்றீங்களா நீங்க? ஓ சரியா மிஸ் பண்ணுறேன். நாங்கள் இந்த பேகன் வெஸ்ட் விளையாட்டு கழகத்தில் ரெப்ரசன்டேட்டிவ். இங்க பாத்தீங்கன்னா அங்க கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க அங்கே வந்து நான் புனித பத்திரிசியார் கல்லூரியில் வந்து நான் முதலாம் ஆண்டுலேருந்து அட்வான்ஸ் லெவல் மட்டும் அங்கே தான் படிச்சிருக்கேன். guys come on, நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கஸ்டமர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க. கம் ஆன் பரோட்டா சுரேந்தர். யாழ்ப்பாணத்துல கூட டீசர்ட்ல வேலனை என்று எழுதி இருக்கேன்னு. இது எங்கட ஊர் சொந்த இடம் வேலனை. நீங்க வடிவா தமிழ் கதைக்கிறீங்க, தமிழ் எல்லாம் பிடிக்குமா? தமிழ் எல்லாம் பிடிக்கும். இந்த ஸ்போர்ட்ஸில் நோக்கமே வந்து எங்கட தமிழ் மக்களை, தமிழ் பேசும் மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து நடத்துறதான் எங்கட நோக்கம். தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் இப்ப நோர்வே பெர்கன் நகரத்துல நிற்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா இலங்கை இந்திய தமிழர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டூர்னமெண்ட் நடத்துறாங்க. அதாவது மெயினா வந்து இங்க பாத்தீங்கன்னா இண்டோர்ஸ் கேம் தான். அந்த டூர்னமெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நிறைய தமிழ் மக்கள் வந்திருக்கிறாங்க. அப்ப நாங்க அங்க போய் அந்த தமிழ் மக்களோட கொஞ்சம் கதைக்க போறோம். மற்றது இங்க அந்த டூர்னமெண்ட்ல என்னென்ன கேம்ஸ் விளையாடுறாங்க அது தொடர்பான விவரங்களையும் பார்க்க போறோம். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இண்டோர்ஸ் கேம் நடக்கிற இடத்துக்கு போக முதலே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கேண்டீன் இருக்குது. இந்த கேண்டீனை பற்றி முதல்ல பார்ப்போம்பாங்க. இதில் பாருங்க, இதில் ஒரு போட் இருக்குது. இந்த போட்டில் இங்கே என்னென்ன வகையான உணவுகள் இருக்குது, அவை என்னென்ன விலையில் இருக்குது அது தொடர்பான விவரங்கள் இதில் போட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் வழி கிடக்கு. தமிழால் இணைவோம், தமிழ் உணர்வுகளால் மகிழ்வோம் என்ற வசனம் வழி இருக்கிறாங்க. இங்கே என்னென்ன உணவுகள் இருக்குன்னு பாருங்க. வெஜ் பிரியாணி வந்து 100 நோர்வேஜியன் குரோனர், அதாவது இந்த இதை வந்து 30ஆல் பெருக்கினீங்கன்னா இலங்கை காசு வரும், கிட்டத்தட்ட 3000 ரூபா. இதை வந்து 10ஆல் பிரிச்சிங்கன்னா அமெரிக்கன் டாலர் வரும், அதாவது 10 US டாலர். இட்லி இருக்குது. இட்லியும் கட்னி சட்னி சாம்பார் கொத்து பரோட்டா முட்டை சாதம் சூசி சுண்டல் இப்படி நிறைய இலங்கை சாப்பாடுகள் வந்து இங்க விற்பனைக்கு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அங்க கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த கேண்டீன்ல இப்ப ஃபுட் ஐட்டம் வாங்க போறாங்க. கேண்டீன்ல இன்சார்ஜ் அவரோட கதைச்சு இங்க என்னென்ன வகையான ஃபுட்டுகள் இப்ப அவைலபிளா இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சு வாங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். நீங்க தான் இந்த கேண்டீன் இன்சார்ஜா? ஆமாங்க. ஓகே. நீங்க வந்து இலங்கையா தமிழ்நாடா? தமிழ்நாடு. ரெண்டுமே கிடையாது. நான் பாண்டிச்சேரி. சாரி என்ன? நான் பாண்டிச்சேரி. ரெண்டுமே கிடையாது. சரியா? ஓகே ஓகே. எவ்வளவு காலமா பெர்கன்ல இருக்கிறீங்க? 6 வருஷமா. 4 வருஷம். 6 வருஷம். 6 வருஷமா நோர்வேல இருக்கிறீங்க. இன்னைக்கு இப்ப என்ன உணவுகள் வந்து இங்க அவைலபிளா இருக்குன்னு? இன்னைக்கு நம்ம ஸ்ரீலங்கன் ஃபுட் நிறைய இருக்கு, தமிழ்நாட்டுல இருந்து ஃபுட் நிறைய இருக்கு, அப்புறம் நோர்வேஜியன் ஃபுட்ஸும் நாங்கள் வச்சிருக்கோம். காட்டுறீங்களா என்னென்ன? பார்க்கலாம் வாங்க. இது வந்து பீஃப் ரோல். ஓகே. இது வந்து நம்ம மெதுவடை, பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி சாம்பார் சட்னி சாலட் சூஷி. ஆனால் அது சேல்க்கு இல்லை, நாங்கள் சாப்பிட்றதுக்கு வச்சிருக்கோம். ஓகே. வாஃப்லர், இது வந்து பட்டர் கேக், மஃபின். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இதில் ஃபுட் இருக்கு. ஓகே. இது மீல்ஸ். இது ரைஸ் இருக்கு, எக் ரைஸ் இருக்குது. ஓகே. கொத்து ரொட்டி, இதுல வந்து வெஜிடபிள் பிரியாணி இருக்கு, மட்டன் கொத்து, சுண்டல், வெஜிக்கு அந்த தயிர் இருக்கு. ஓகே. ரைத்தா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இன்னும் கிச்சன்ல பரோட்டால இருந்து கொத்து ரொட்டில இருந்து எல்லாமே ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்குது. guys come on, நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கஸ்டமர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க. கணேஷ் அந்த பாத்திரத்துல எஸ் அழுக்கு நல்லா போணும், கிளீன்லினஸ் தான் முக்கியம். பரோட்டா சுரேந்தர், பரோட்டா ரெடியா? இதுல பரோட்டா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஒயிட் ரைஸ் வைக்கவா வேணாம்? ப்ரோ வெயிட் பண்ணுங்க. சரி. மற்றது இங்க வந்து பாத்தீங்கன்னா ரோலும் வந்து செஞ்சு பொரிச்சு கொண்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்கு கொத்து ரொட்டி? இந்த கொத்து ரொட்டி நல்ல சுவையா இருக்குது.
நல்லா பிடிச்சிருக்குது. ஓகே. எல்லாரும் போய் வாங்குவோம். இப்போ நாங்கள் இந்த கேம்ஸ் நடக்கிற இடங்களுக்கு வந்துட்டோம். ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் மேட்ச் நடக்குது, மற்ற சைட் பார்த்தீங்கன்னா வாலிபால் மேட்ச் நடக்குது. அப்போ இங்கே விளையாடுற சில பிளேயர்ஸோட கதை பம்பாங்க. ஜெனிஸ்டன், நீ இங்க பிறந்து வளர்ந்த எல்லாமே பேர்கள் இல்லையா? நீ வடிவா தமிழ் கதைக்கிறிய, தமிழ் எல்லாம் பிடிக்குமா? தமிழ் எல்லாம் பிடிக்கும். எங்க தமிழ் பழகி நீ? தமிழ் எல்லாம் இங்க அன்னை பூவதி தமிழ் ஸ்கூல்ல படிச்சது. வீட்டெல்லாம் சொல்லி தந்தது, அது வீட்டெல்லாம் தமிழ்ல தான் பேசுறாங்க. அதால இப்ப நல்லா எங்கட யாழ்ப்பாணத்து தமிழ் ஆக்கள் மாதிரி தமிழ் கதைக்கிறேன். ட்ரெஸ் கோட்டை பார்த்தாலே ஏதோ கேம் விளையாட வந்த மாதிரி இருக்கு. என்ன கேம்? நாங்க இங்க ஃபுட்பால் விளையாடுறோம். இங்க எங்கட கப் தான், பேர்கன் வெஸ்டர் கப். ஓகே. நீ அப்ப இந்த பேர்கன் டீம்லாம் கிளப்லாம் இருக்கு. ஓகே. எவ்வளவு காலமா ஃபுட்பால் விளையாடுற? ஏன் ஃபுட்பால் பிடிக்குமான்னு? ஃபுட்பால் இருந்தா எனக்கு நல்லா பிடிக்கும். அது சின்னல இருந்து விளையாடுறது. ஓகே. யார கிறிஸ்டியானோ ரொனால்டோவா மெஸ்ஸிவா? நெய்மர் தான். ஓகே. ஓகே. அப்ப எவ்வளவு சின்னல இருந்து விளையாடுற? வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? என்னுடைய பேர் அருளானந்தம் லக்ஷானன். ஓகே. நீங்க இலங்கை யாழ்ப்பாணம் தானே? என்ன? நாங்க யாழ்ப்பாணத்துல பிறந்தாங்க. யாழ்ப்பாணத்துல கூட டிஷர்ட்ல வேலணை என்று எழுதியிருக்குன்னு. இது எங்கட ஊர் சொந்த இடம் வேலணை செட்டிப்புலம் என்று எழுதியிருக்கு. செட்டிப்புலம் என்ன? சாரி, செட்டிப்புலம். செட்டிப்புலம் என்றது வேலணையில உள்ள வேலணையில இருக்குது. அதான் எங்கட சொந்த ஊர். நாங்க பிறந்து வளர்ந்து எங்க அம்மா அப்பாக்கெல்லாம் பிறந்து வளர்ந்து. அப்ப அந்த நேம்ல இங்க ஒரு கிளப் ஒன்று ஃபார்ம் பண்ணிருக்கா? அது நான் ஒரு 12 வருஷத்துக்கு மேல பிரான்ஸ்ல இருந்தேன். பிரான்ஸ்ல எங்கட விளையாட்டு கழகம் இருக்கு, ஸ்ரீலங்காவில் இருக்குது, இப்படி வேறு இடங்கள்ல இருக்குது. நோர்வேல இல்லை. நோர்வேல நான் நியூ ஸ்டார் விளையாட்டு கழகத்தில் விளையாடுறேன். இங்க செட் வேலணை ஆக்கல்னு சொல்லி நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன். இப்ப டூர்னமெண்ட் நடக்குதானே? என்ன விளையாட்டு விளையாட வந்து நீங்க? நாங்க வாலிபால் ஓவர் கேம் விளையாடுவாங்க. ஓகே. எத்தனை வயசுல ஸ்ரீலங்காவில லீவ் பண்ணீங்க? நான் ஸ்ரீலங்காவில இருந்து 7 வயசுல வந்தாங்க. ஓகே. இப்போ அப்படியே ஃபுல்லா இங்க வெளிநாடு தான் இருக்கிறேன். அங்க நிறைய சந்தோஷங்கள் இருக்குது. சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் விட்டுட்டு வந்தாங்க. இங்க வந்து யாரும் இல்லை. ஆனா எங்களுக்கு இந்த வாலிபால் ஒன்று தான் எங்களுக்கு உண்மையாவே சந்தோஷம். அப்ப அதுல தான் எல்லாரையும் சந்திக்கிறது. அப்ப இந்த கேம்ஸ் வந்து இங்க இருக்கிற தமிழர்கள் எல்லாரையுமே ஒன்று நினைக்குது. அப்படியா? உண்மையா? கண்டிப்பா. ஓகே. இங்கு இலங்கையைச் சேர்ந்த நிறைய புலம்பெயர் தமிழர்களை சந்திக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அவங்க இன்றும் வந்து தங்களது பழைய நினைவுகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வணக்கம். நீங்க வந்து இலங்கையில எங்க? யாழ்ப்பாணமா? இலங்கையில வந்து நான் யாழ்ப்பாணம் குருநார் பகுதியை சேர்ந்தேன். ஓகே. நீங்க அங்க எங்க படிச்ச? நீங்க அங்க வந்து நான் புனித பத்திரிசியார் கல்லூரியில வந்து இந்த 1ஆம் ஆண்டுல இருந்து அட்வான்ஸ் லெவல் மட்டும் அங்கதான் படிச்சிருக்கிறேன். ஓகே. அப்ப இங்க நோர்வேக்கு வந்து எவ்வளவு காலம் நீங்க? நான் வந்து 2001ஆம் ஆண்டு நோர்வேக்கு வந்தேன். நான் இப்ப 24 வருஷம் கடந்து போயிட்டுது. ஓகே. அப்ப யாழ்ப்பாணத்தை மிஸ் பண்றீங்களா? இந்த மாதிரி யாழ்ப்பாணத்தை மிஸ் பண்ணாத ஆக்கள் இருக்க மாட்டாங்க அங்க வரணும்படியா. எங்களோட இளமை காலங்கள் அந்த நாட்டுல கழிஞ்சபடியா நாங்க அந்த நினைவுகளோட தான் நாங்க இந்த நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதான் உண்மை. வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? என் பேர் சாந்தி. நீங்க வந்து யாழ்ப்பாணமா? யாழ்ப்பாணம் சாவச்சேரி. சாவச்சேரி. யாழ்ப்பாணத்துல இருந்து நோர்வேக்கு வந்து எவ்வளவு காலம் ஆச்சு? நான் வந்து 30 வருஷம் ஆகுது. 30 வருஷம் ஆச்சு. அப்ப யாழ்ப்பாணத்தை மிஸ் பண்றீங்களா நீங்க? சரியா மிஸ் பண்றேன். என்னென்ன விடயங்களை மிஸ் பண்றீங்க? அங்கத்தை வந்து காலநிலையை மிஸ் பண்றேன். சாப்பாடுகள், எங்களோட நண்பர்கள், உண்மையாயே நல்ல இயற்கையான இடம் தானே. அப்ப அந்த இடங்களை நான் மிஸ் பண்றேன். ஓகே. இப்ப கிட்டடியில யாழ்ப்பாணம் இல்லாம இலங்கை போயிருக்கிறீங்களா? ஆமாம், ஒவ்வொரு வருஷம் போவோம். ஒவ்வொரு வருஷம் போறேன். இறுதியாக இந்த இண்டோர்ஸ் கேம்களை நடத்துகிற வெஸ்ட் பெர்கன் கிளப்பினுடைய ரீப்ரசன்டேட்டிவ் ஒருவருடைய கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம் ஐயா. உங்களோட பேர் என்ன? என் பேர் வந்து ஸ்டீக் ரஞ்சித் எமிலியானஸ். நாங்கள் இந்த பெர்கன் வெஸ்ட் விளையாட்டு கழகத்தில் ரெப்ரசன்டேட்டிவ். ஓகே. அதில் கமிட்டியில் இருக்கிறேன். என்னோட சேர்த்து கிட்டத்தட்ட 10 பேர் இருக்கிறோம். ஓகே. இன்சார்ஜா? நாங்கள் 9 பேர் சேர்ந்து நடத்துகிறோம். ஓகே. ஓகே. அதில் வந்து சுத்தவரை எங்களுக்கு கிட்டத்தட்ட 200 மெம்பர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. ஓகே. ஃபுட்பால், வாலிபால்,
கிரிக்கெட், பேட்மிண்டன், பெண்களுக்கான உடற்பயிற்சி, யோகா, அப்படியான வாலிபால், சும்மா வித்தியாசமான பெண்களுக்கான இருக்கு. அதே நேரத்தில் வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து ஆண்கள் பெண்கள் என்று சொல்லி கேரம்பட், கார்ட்ஸ் அப்படியான இதுவும் இருக்குது எங்கிட்ட. இந்த டூர்னமெண்ட் வந்து வாலிபால், ஃபுட்பால்ன்ற விட ஃபிட்சால்னு சொல்கிறது அங்கே விளையாடுறத. ஃபுட்பால் வந்து விளையாடுற, ஃபிட்சால் வந்து உள்ளுக்கு இண்டோர் கேம், அதை வந்து ஃபிட்சால்னு சொல்கிறது. அது வந்து இப்போ இது நல்ல மும்முரமாக இப்போ நடந்துட்டு இருக்கு எல்லா இடமும். ஓகே. மற்றது இங்கே தமிழாக்கள் கூடுதலாக இலங்கை தமிழ்லாம் இருக்கிறாங்க. என்ன கூடுதலாக இலங்கை தமிழாக்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் வந்து இப்போ நாங்கள் இலங்கை தமிழ்ன்னு பார்க்குறோம்ல, தமிழ் கதைக்கிற மக்கள் என்ன பார்க்குறோம், எல்லாரையும் சேர்த்து தான் ஒன்றா சேர்த்து இந்த டூர்னமெண்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த தமிழாக்கள் இந்த ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க. உங்களோட கிளப் மட்டும் இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து இங்கே இருக்கிற தமிழாக்களை ஒன்றிணைக்குது. இந்த ஸ்போர்ட்ஸில் நோக்கமே வந்து எங்களோட தமிழ் மக்களை, தமிழ் பேசும் மக்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து நடத்துறதான் எங்களோட நோக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்ற என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.